அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டொமைன் தியரி ஆஃப் ஃபெரோமேக்னடிசம். இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் வரும். டொமைன் தியரி ஆஃப் ஃபெரோமேக்னடிசம். திஸ் தியரி இஸ் ப்ரொபோஸ்டு பை வெய்ஸ்ன்றவர் தான் இந்த தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணார். வாட் இஸ் டொமைன்? டொமைன் இஸ் ஏ ஸ்மால் ரீஜியன். இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, இதான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜியனுக்கு பேர் தான் ஒரு டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். A group of atomic dipoles organized in a tiny bounded regions. உள்ள மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கிற ஒரு ஸ்மால் ரீஜியனை தான் நம்ம மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The domain separated by a small wall or boundaries which is called as domain wall. And inside the ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டொமைன்ஸ். ஸோ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே லார்ஜ் நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இது மூலிமா ஃபைண்ட் பண்ணலாம். இப்போது நம்ம இதை எடுத்துக்கிறோம். இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவுமே நம்ம இதில் கொடுக்கல. இப்போ ஆல் த மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஒரு டொமைனுக்குள்ளேயும் ஒரு டைரக்ஷன் இருக்குது. பட் இன்சைட் ஆஃப் தி டொமைனில் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். இன்சைட் தி மூமெண்ட்டில் சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போது எப்படின்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், இதுனா இந்த டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட்டில் ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்கிறதால இந்த நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு ஜீரோ. Now, the material is subject to an external magnetic field. Here, all the magnetic moments align themselves in a same directions. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மெட்டீரியல் சப்ஜெக்ட் டு an external magnetic field கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எல்லாமே சேம் டைரக்ஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. Now, it has some magnetizations ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகிடுச்சு. எல்லாமே என்னென்னா ஒரு டொமைன் உள்ள மேக்னெட்டிக் மூமெண்ட். இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்டு ஒரு சேம் டைரக்ஷன் இருக்கும். உள்ள மேக்னெட்டிக் மூமெண்ட் நிறைய அலைன் ஆகிருக்கும். எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். ரைட். த ப்ராசஸ் ஆஃப் டொமைன் மேக்னடைசேஷன்ஸ். தெர் ஆர் டூ ப்ராசஸ் இருக்குது. ஒன் இஸ் பை தி மோஷன் ஆஃப் டொமைன் வால். இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, இந்த டொமைன் அலைன்மெண்ட்டு இது மேக்னிஃபை பண்ணி பார்க்கணுன்னா நம்ம இந்த மெட்டீரியல் வந்து உள்ள அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. ஓவரால் நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷன் போகுது. ஸோ இந்த சேம் டைரக்ஷன் போகிறதுக்கு எப்படி அலைன் ஆகுது, அது டூ ப்ராசஸில் இருக்குது. ஒன்று பை தி மோஷன் ஆஃப் டொமைன் வால்ஸ், செகண்ட் ஒன் பை ரொட்டேஷன் ஆஃப் டொமைன்ஸ். One is by motion of domain walls, second one by rotation of domains. First one is by motion of domain walls. Now, I am applying the magnetic field is 0. When the magnetic field H equal to 0, already you know that all the magnetic moments with the different directions. ஒரு direction இருக்குது. ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று பாட்டம், ஒரு ரைட்டு, ஒன்று upward directions. ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்கும், மேக்னடைசேஷனும் 0 இருக்கும், மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் இங்கே 0 தான் இருக்கும். ஸோ வெரி மினிமம் எனர்ஜி தான் இருக்கும் இங்கே. நவ் செகண்ட் ஒன், வென் அப்ளைங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு H இஸ் ஈக்குவல் டு லெஸ் அமௌண்ட், கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதால என்ன நடக்குது, இந்த மேக்னெட்டிக் என்ன சொல்கிறோம் பை மோஷன் ஆஃப் டொமைன் வால்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே இருந்த டொமைன் வால் இங்கே கொஞ்சம் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகி வந்திருக்கு. This is motion of domain walls. Now we are applying some external field high, H equal to high, somewhat high, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பை ரொட்டேஷன் ஆஃப் டொமைன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த டொமைன் வால் வந்து 2ஆக இருந்தது, என்னாச்சு 4ஆக இருந்த டொமைன்ஸு இங்கே 2 டொமைன் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு டொமைன் வால் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ரிமைனிங் வந்து 2 டொமைன். அட் த சேம் டைம் இந்த ரொட்டேஷன் ஆஃப் டொமைன்ஸ், இந்த டொமைன் என்ன பண்ணால் ரொட்டேஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே பாட்டமில் வந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ டைரக்ஷன் வந்து இங்கே லெஃப்ட்டு போனது சும்மா ரொட்டேட் ஆகிட்டு மேலே
ரொட்டேட் ஆகி மேலே போகுது, அப்போர்ட் டைரெக்ஷனை பார்த்து போயிட்டுருக்கு. சரிங்களா? தென் the H is equal to very high and high field கொடுக்குறோம். அப்போது all the magnetic moments align themselves same directions. This is the process of domain magnetism. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு டைரெக்ஷன் இருக்குது. செகண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோடனே சேம் டைரெக்ஷன் வந்துச்சு. அந்த சேம் டைரெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னு தான் இந்த மேக்னிஃபை பண்ணி பார்க்குறோம். 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பை மோஷன் ஆஃப் டொமைன் வால்ஸ், செகண்ட் ஒன் பை ரொட்டேஷன் ஆஃப் டொமைன்ஸ். நெக்ஸ்ட்டு the types of energy involved in the process of domain growth. இப்போது எப்படி அந்த டொமைன் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன எனர்ஜி தான் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த டொமைன் க்ரோத் ஆகிறதுக்கு, ஆர் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டு ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா there are 4 energies involved. One is exchange energy, second one magnetostatic energy, third one crystal anisotropy energy, fourth one magnetostrictive energy. There are 4 energy இருக்குது. The first one exchange energy. Exchange energy in the first diagram பாருங்கள். Here the quantum mechanical coupling that aligns in individual dipole moment. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டொமைன் தான் இருக்குது, இதில் ஒரே ஒரு டைபோல் மூமெண்ட் தான் இருக்குது வித்தின் த சிங்கிள் டொமைனுக்குள்ளே. சரிங்களா? நவ் ஃபர்தர் இன்க்ரீஸிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மறுபடியும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குறோம். கொடுத்தோன்னே என்னது இந்த சிங்கிள் டொமைனு டிவைடட் இன்ட்டு 2 டொமைனாக ஆகுது. அட் த சேம் டைம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட் டைபோல் மூமெண்ட், இல்லை டைபோல் மூமெண்ட் ப்ரெசென்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். இங்கே நார்த்து போல்லேருந்து சவுத் போல் ஷேர் ஆகும், இங்கே நார்த்து போல்லேருந்து சவுத்து ஷேர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்த்து டு சவுத்து ஷேர் பண்ணும், இங்கேருந்து நார்த்து டு சவுத்து ஷேர் பண்ணும். ஸோ பி. நவ் ஃபர்தர் இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், த டொமைன்ஸ் ஆர் சப்டிவைடட் இன்ட்டு n டொமைன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். ஸோ இதேமாரி டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? தென் த டொமைன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இந்த ஃபோர்த் ஒன் பாருங்கள். வென் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0 அப்படின்னு பார்த்தா த மேக்னெட்டிக் எனர்ஜியும் பார்த்தா இன்டர்னலில் 0வாக இருக்கும். இப்போ இது பேர் என்ன சொல்லுவோம், ட்ரையாங்குலர் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்குலர் டொமைன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இமேஜ் மாரியே இருக்கும், ஒன்று ஒரு டைரெக்ஷன் இருக்கும். ஆர் இது என்ன சொல்லலாம்னா கிளஸ்டர் டொமைன் சொல்லலாம். ட்ரையாங்குலர் டொமைன் ஆர் கிளஸ்டர் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? திஸ் ஆர் தி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அண்ட் magnetostatic energy. Now third one is crystal anisotropy energy. Figure CE பாருங்கள். Crystal anisotropy energy. The crystal anisotropy energy is nothing but the excess of energy to give the material to magnetize the hard direction to soft directions or soft direction to hard direction. இங்கே பாருங்கள், there are 3 planes இருக்குது. இந்த plane first plane பாருங்கள் 100 plane, second one 110 plane, third one 111 plane. இப்போ this is soft directions 100ன்றது இங்கே எக்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே எக்ஸும் ஒய்யும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே எக்ஸு ஒய் இசட் மூணுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருந்தால இந்த டேரக்ஷன் வந்து ஈஸிலி மேக்னடைஸ் ஆர் டிமேக்னடைஸ், ஒரே ஒரு டேரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் சாஃப்ட் டேரக்ஷனு. இது வந்து ஹார்ட் மேக்னடைஸ் பண்ணுறது டிமேக்னடைஸ் பண்ணுறதும் இட் இஸ் வெரி ஹார்ட். அதனால் இது ஈஸி டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன அனிசோட்ரோபி எனர்ஜி என்னென்னா இப்போ 100 இந்த பிளேனை மேக்னடைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதை விட யூ கிவ் த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி டு மேக்னடைஸ் 111 பிளேன். ஸோ அந்த எக்ஸஸாக எனர்ஜி கொடுக்குறோம்ல அந்த எனர்ஜி தான் அனிசோட்ரோபி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன்று மேக்னட்டோஸ்டிரிக்டிவ் எனர்ஜி. மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் பண்ணுறோம். மேக்னடைஸ் பண்ணும்போது என்னென்னா அதோடைய டொமைன்ஸ் வந்து சஃபர் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we give the energy to different directions. டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் போகிறதால அதோடைய டொமைன்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? தென் த டொமைன் மேக்னடைஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ் இருக்கிறதால எய்தர் த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகலாம் ஆர் ஸ்ட்ரிங்க் ஆகலாம், எக்ஸ்பேண்ட் ஆகலாம் ஸ்ட்ரிங்க் ஆகலாம். ஸோ இதனால் என்ன ஆயிடுதுன்னா த ஒர்க் டன் மஸ்ட் பி அகெயின்ஸ்ட் த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம இந்த ஒர்க் டன் கொடுக்குறோம்ல எக்ஸ்டர்னலாக கொடுக்குற அந்த ஒர்க் டன் தான் என்ன சொல்கிறோம் மேக்னட்டோஸ்டிரிக்டிவ் எனர்ஜி அப்படின்றோம். தேங்க்யூ.